சாமி கண்ணு நல்லா இருக்கிறே தங்கம், எப்படி சாமி இருக்கிற? ஐயோ எத்தனை நாள் ஆச்சு என் தங்கத்தை பார்த்து. ஏமா ஒரு மாதிரி இருக்கிற? உன்னை பார்த்தா எனக்கு அழுவச்சே வருதே. என் தங்கத்துக்கு என்ன ஆச்சு? என் பட்டு என்ன ஆச்சு? வைரமே ஏன் இவ்வளோ சோகம்? என்ன உன் புள்ளன்னா பவுனு தங்கம், அடுத்தவங்க வீட்டு புள்ள வந்தால் வச்சு செய்கிற வச்சு கேட்போம் என்னன்ட்டு. மா அல்லாதம்மா, நான் நல்லா இருக்கிறேன், அல்லாதம்மா. சரி சரி நாளில் ஏன்னு சொல்லு தங்கம். அம்மா நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு எழுந்திருப்பேன் சொல்லு பார்க்கலாம். என்ன 11:30 மணிக்கு எழுவேன். இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 11 மணிக்கு எழுந்தா போதுங்கன்னு. என்ன 11 மணிக்கு எழுந்தா போதுமா? அப்போ என்ன மட்டும் கிளவி 5 மணிக்கு எந்திரின்னு சொல்லுது. என்னை 8 மணிக்கே எந்திரிக்க சொல்கிறாம்மா அந்த தாய் கிழவி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரு என்னை பிடிச்சுன்னு அடிச்சு போடுறாருமா. எப்போ பார்த்தாலும் எது கேட்டாலும் அடிக்கிறாருமா. இவ அடிச்சா போதாதா, அந்த மனுஷன் அடிக்கிறாரா இவளை? அடுத்தது கேட்போம். வரட்டும் அந்த மனுஷனை. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? நான் என் பொண்ணு பூ மாதிரி அந்த பூவை வாடாத பார்த்துக்கோங்கன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் போட்டுமா துணி துவைக்க சொல்கிறாருமா. நான் என்னைக்காவது துணி துவைச்சிருக்கிறேன்னாம்மா? இல்லை துவைச்சி வச்ச துணியை தான் எடுத்துருப்பேனா? இது வரைக்கும் ஒரு வாட்டி போட்ட துணியே போடுறதில்ல. நீ எங்கடியே துணி துவைச்ச? ஐயோ என் தங்கமே. கிளவி 2 புடவை எடுத்து கொடுன்னா போட்டதே திருப்பி திருப்பி போடுன்றா. மக வந்து நிற்கிற வட்டானத்தை பற்றியா? துணி துவைக்க மாட்டாலாம், துணி துவைக்க தெரியாதான். ஆனால் கிளவி வாஷிங் மிஷின் இருந்தால் நம்மளே தான் வேலை வாங்குது. அடுத்தது கேட்போம். எல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கின்னு அங்கே இருந்தியா நீனு? அங்கே எதுக்கு இருந்த? உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துட வேண்டியது தானே? அதுக்கு தாம்மா நான் கிளம்பி வந்துட்டேன். சரி அத்தை, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். இப்போ எதுக்கு நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற நீனு? அத்தை இப்போ உங்கள் பொண்ணுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனை பிரச்சனை எனக்கு இருக்குது. அப்போ நானே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் இல்லை?